கார் பக்கம் பார்க் பண்ணா எங்க இடிச்சிருவோன்ற பயத்துல கார் கிட்ட கூட போக மாட்டேன். நான் அந்த மாதிரி ஒரு பயந்தாங்கல்லினா இன்னைக்கு கொலை வரைக்கும் போயிட்டேன். ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, என் கேர்ள் ஃப்ரெண்டை கடத்திட்டு போயிட்டாங்கல்ல. ஸோ அவங்கள சேஸ் பண்ண நானும் போலீஸ் காரில் போயிட்டு ஒரு பாயிண்ட்ல அவங்க கிட்ட போயிட்டேன். அவங்க 2 காரில் போயிட்டு இருந்ததுனால 2 பேரும் 2 திசையில் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு எந்த காரை சேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் பின்னாடி போய் இந்த காரை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தேன். அந்த ஆள் வந்து ஒரு இடத்துல வந்து கார்பேஜ் ட்ரக் வந்து வழி மறைச்சனால அவன் மாட்டிக்கிட்டான். அதனால நானும் அவனும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்து ஒரு கிச்சன் உள்ள சண்டை போடுற மாதிரி ஆயிப்போச்சு. இப்படி அப்படின்னு பயங்கரமாக சண்டை போட்டிருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல வந்து என் கண்ணு எண்ணக்குள்ள விழுந்து அதை வந்து யோசிக்காம என் கையை விட்டு எடுத்து அவனை போட்டுன்னு தள்ளிட்டேன். அதுக்கப்புறம் என்ன வேற வழி இல்லாம அந்த கார்பேஜை தள்ளி விட்டுட்டு அவன் கார்லயே நான் ஏறி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவன் வீட்டுக்கு தான். ஏன்னா அவன் கையில் ஒரு டேட்டு இருந்துச்சு. அந்த டேட்டு யாரு குத்துனாங்கன்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் வச்சு அந்த டேட்டு ஆர்டிஸ்ட்டை போயிட்டு பேரையும் அட்ரஸையும் வாங்கிட்டு நான் அங்கே வந்து அவன் வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அவன் வீட்டுக்குள்ளே எக்கச்சக்க பூபி ட்ராப்ஸ் இருக்குன்னே தெரிய ஆரம்பிச்சது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே கொன்னவனோட அண்ணன் வந்து இவன் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே தேடி வந்துட்டான்.